நீங்க இந்த ஒரு மசோதா வரும்போது பேங்க் உங்க எல்லாருமே நீங்க யோசிப்பீங்கல்ல சார்? சில பேர் வந்து இத மிஸ்யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. இப்போ நீங்க நார்மலா தான் என்ன கேட்குறீங்க. பட் நான் மிரட்டிட்டீங்கன்னு போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும்ல. அந்த லூப் ஹோல்ஸ எப்படி சார் நம்ம அட்ரஸ் பண்ணணும்? 3 பார்ட்டிஸ் இருக்காங்க. ஒன்று வந்து கவர்மெண்ட், அடுத்தது லோன் கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம், அடுத்தது லோன் வாங்கின ஒரு நபர். 3 பேர் இருக்காங்க. கவர்மெண்ட் வந்து அவங்களுடைய டியூட்டியை பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு மசோதா கொண்டு வந்திருக்காங்க, ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் அவங்க டியூட்டி பண்ணுறாங்க. லோன் கொடுக்கக்கூடிய நிறுவனம் அவங்க டியூட்டியும் பண்ணணும். அதே மாதிரி பாரோ பண்ணவங்களும் அவங்க டியூட்டியை பண்ணணும். ஏன்னா இப்போ நான் வந்து உங்களுக்கு லோன் கொடுக்குறேன், நீங்கள் திருப்பி கொடுக்கல அப்படின்னா அடுத்தவருக்கு லோன் கொடுக்கும்போது நான் தயங்குவேன். பேங்க்லேருந்து நான் லோன் கொடுக்கலன்னா அடுத்தது நீங்கள் என்பிஓசிக்கு போகணும். என்பிஓசியும் வந்துட்டு ஐயோ இவர் கொடுத்து வரலையே, திருப்பி இவங்க கொடுத்தா நம்மளும் மாட்டிப்போன்ட்டு என்பிஓசியும் கொஞ்சம் பின் வாங்கினாங்கன்னா நம்ம போக நம்ம வட்டி அதிகமாகும். அவங்களுடைய டெக்னிக் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். நம்மளுக்கு வந்து இன்னும் மன உளைச்சல் அதிகமாக இருக்கலாம். எல்லாருமே 3 பேரும் சேர்ந்து ஒத்து உழைச்சா ஒரு நல்ல சமுதாயத்தை கிரியேட் பண்ணி ஒரு சஸ்டைனபிளாக ஆப்ரேஷனாக பண்ண முடியும்.